முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் கைதான நபர்களிடம் சிங்கப்பூரில் இருந்து பேசியவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தற்போது புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த வழக்கில் கைதான நபர்களிடம் சிங்கப்பூரில் இருந்து பேசியவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் காவலில் எடுக்கப்பட உள்ளவர்களில் ஒருவரிடம் சிங்கப்பூரில் இருந்து யாரோ ஒருவர் பேசியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரம் என்ன? பேசிய வழக்கு தொடர்பாக இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 9 பேரையும் 5 பேரை காவல் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருநாவுக்கரசு, செல்வன், சீனிவாசன், ராஜேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகியோரை காவல் எடுத்து விசாரிப்பதற்கான மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் பணமும் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இவர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது, யார் மூலமாக பணம் கொடுப்பதற்கான திட்டம் நிகழ்ந்தது என்ற கோணங்களில் விசாரணை நடத்துவதற்காக இவர்களை காவலில் எடுக்க போலீசார் முடிவு செய்திருந்தார்கள். இதற்கிடையில் கைதான ஒருவரிடமிருந்து சிங்கப்பூரிலிருந்து ஒருவர் பேசியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கைதான அந்த 5 பேரில் காவலில் எடுப்பதற்காக மனு தாக்கல் செய்யப்படக்கூடிய 5 பேரில் ஒருவருக்கு சிங்கப்பூரில் இருந்து அடையாளம் தெரியாத ஒருவர் போன் மூலமாக பேசியிருப்பதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர் யார் என்பதை கண்டறியக்கூடிய பணியில் தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். அது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகவும் இந்த போலீஸ் காவல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போலீஸ் காவலுக்கான உத்தரவு இன்று நீதிமன்றம் பிறப்பிக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய பணியும் நடந்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.